ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்து ஏரியாவில் ஒரு நாய் வந்து பார்த்தீங்கன்னா 10 குட்டியை போட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இது 10 குட்டி, அது என்ன சாப்பிடும், அதுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ருத்திகா பாப்பாவும் இன்னைக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கே போய் பார்த்தீங்கன்னா நிறைய நாய்க்குட்டிகள் இருந்ததுங்க. தாய் நாயை காணோம், அது எங்கே போச்சுன்னே தெரியல. பாவம், எல்லா நாயுமே வந்து பார்த்தீங்கன்னா பசியில் சுற்றிட்டு இருந்தது. ஸோ அந்த பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா பிரெட் வாங்கிட்டாங்க. நாய்க்குட்டிகளுக்கு எல்லாமே போட்டாங்க. ஐயோ பாவங்க, நாயெல்லாம் பார்த்தீங்களா எப்படி சாப்பிட்டு இருக்குன்ட்டு எல்லாமே பசியில் இருந்திருக்கும் போல் இருக்கு. எத்தனை நாள் பசியில் இருந்ததுன்னு தெரியலங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாய்க்குட்டிகள் வளர வரைக்குமே டெய்லியுமே வந்து பிரெட் வாங்கி போலான்னு இருக்கேங்க. நாளையில இருந்து பார்த்தீங்கன்னா நாய்க்கு விற்கிற பிஸ்கெட்டே வாங்கி போலான்னு இருக்கேன். இன்னைக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு இந்த பிரெட் எல்லாம் வாங்கி வந்துட்டோம். வந்து பாத்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து பாப்பா சாப்பிடுறதுக்காக கிரீம் பிஸ்கட் வாங்கி கொடுத்திருந்தேன். அதை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வேண்டாம்ப்பா, நான் நாய்களுக்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாய்க்குட்டிகளுக்கே போட்டாங்க. பாவமா இருக்குங்க, ஒவ்வொரு குட்டியுமே மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல சொல்லிருக்கேங்க, நாய்க்குட்டி வேணா வந்து எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வரேன்னு சொல்லிருக்காங்க. வந்து இந்த நாய்க்குட்டிகளை எடுத்துட்டு போய் அவங்கள நல்லா வளர்க்கட்டும். ஏன்னா நாய்க்குட்டிகளுக்கு எல்லாம் யாருங்க இருக்கிறா, நம்ம ரோட்ல போற யாராவது நம்ம எதாவது கொடுத்தாதான் சாப்பிடும். பாவம், அது என்ன பண்ணும். ருத்திகா பாப்பாவோட சுட்டித்தனத்துல அவளோட நல்ல மனசுல நாய்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சாப்பிட கொடுத்துட்டா. இதை பத்தின கருத்துக்களை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, பை.